தவம் செய்வது என முடிவு செய்த பார்வதி தேவி பெற்றோரிடம் அனுமதி பெற்று தன்னுடைய தோழி 2 பேரை அழைத்து கொண்டு சென்று தவம் செய்தாள். மர உரி அணிந்து இமயமலை சிகரத்தில் அமர்ந்தாள். அம்மையார் தவம் செய்த திருத்தலம் கௌரி சிகரம். மகா முனிவருக்கு மேலாக கடுந்தவம் புரிந்தாள். மகா முனிவர்கள் பார்த்து வியந்தனர். முனிவர்கள் அனைவரும் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் முறையிட்டனர். பார்வதி தேவி கடுந்தவம் புரிந்து கொண்டிருக்கின்றார், அருள் கூர்ந்து அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டுமென்று கூறினார். அனைவரையும் கடைக்கண்ணால் பார்த்து புன்முறுவல் செய்தார். பார்வதி தேவியை நான் மணமுடிப்பது உறுதி, நீங்கள் இங்கிருந்து போகலாம் அப்படின்னாரு. ஈசன் சடைமுடி தரித்த வேதியர் போல் அங்கு சென்றார். பார்வதி தேவி மிகவும் அன்பாக உபசரித்தாள். தவத்தால் அழகெல்லாம் வீணாகிறதே, கணவனை அடைவதுதான் நோக்கம் என்றால் இத்துடன் தவத்தை நிறுத்திவிடு. மர உரி அணிந்து தவம் செய்ய காரணம் என்ன என்று கேட்டார். பதில் சொல்ல நாணமடைந்து தன் தோழியர் மூலம் பதில் கூறினாள் பார்வதி தேவி.